ஒரு அழகான காலைப்பொழுது. சுட்டிச் சிறுமி கீர்த்தி தன் படுக்கையிலிருந்து உற்சாகமாகத் துள்ளி எழுகிறாள். அவளது செல்ல பூனைக்குட்டியும் அவளோடு விளையாடத் தயாராக இருக்கிறது. ஜன்னலுக்கு வெளியே விரிந்து கிடக்கும் அந்த அடர்ந்த மாயம் நிறைந்த காடு இன்று ஏதோ ஒரு புதிய ரகசியத்தை சொல்லப்போவது போல கீர்த்திக்குத் தோன்றியது. உடனே தன் சாகசப் பையை மாட்டிக்கொண்டு குட்டியுடன் காட்டுக்குள் நுழைகிறாள் கீர்த்தி. அங்கே வண்ணத்துப் பூச்சிகளும் விசித்திரமான செடிகளும் அவளை வரவேற்கின்றன. திடீரென்று ஒரு புதருக்குப் பின்னால் மின்னும் நீல நிற ஒளி. ஓடிச் சென்று பார்த்தால் அங்கே ஒரு அதிசய மேஜிக் பந்து. அதை அவள் கையில் எடுத்த அந்த நொடி காட்டின் ஞானமான மின்னும் ஆமை அங்கே தோன்றியது. கீர்த்தி, இந்த பந்து காட்டின் வீர்நாடி. குறும்பு குரங்குகளின் கையில் இது சிக்கினால் ஆபத்து. சூரியன் மறைவதற்குள் இதை மேஜிக் குளத்தில் சேர்த்துவிடு என்று எச்சரிக்கிறது அந்த ஆமை. ஆமை சொன்னது போலவே திடீரென மரங்களுக்கிடையே இருந்து குறும்பு குரங்குகள் கீர்த்தியை துரத்தத் தொடங்கின. பந்தை பறிக்க அவை காட்டிய வேகத்தைக் கண்டு குட்டிப்பூனை மியாவ் என்று கர்ஜித்தது. கீர்த்தி பயப்படவில்லை. சட்டென்று தன் பையிலிருந்த கண்ணாடியை எடுத்து அதன் மேல் சூரிய ஒளியை பாய்ச்சி குரங்குகளின் கண்களை கூசச் செய்தாள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளும் குட்டியும் மின்னல் வேகத்தில் ஓடினர். இறுதியில் ஒரு அழகான மேஜிக் குளத்தை அவர்கள் அடைந்தனர். கீர்த்தி அந்த மின்னும் பந்தை மெதுவாக குளத்தில் வைத்தாள். அடுத்த நிமிடம் காடே இன்னும் பிரகாசமாக மாறியது. பறவைகள் மகிழ்ச்சியில் பாடின. ஆபத்திலிருந்து காட்டை காப்பாற்றிய திருப்தியோடு கீர்த்தியும் குட்டியும் தங்களின் அடுத்த சாகசத்திற்காக காத்திருக்கத் தொடங்கினார்கள்.